வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான ஆயத்தம். රවි කරුණානායක මහත්තයාලට තවදුරටත් රෙදි ඇඳගෙන මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න පුළුවන්. ஊடக தணிக்கை மூலம் கசக்கும் உண்மையை மறைக்கலாமா? 83ஆம் ஆண்டு கலவரத்தில் 7 தமிழர்களே உயிரிழந்ததாக சட்டம் ஒழுங்கு அமைச்சு தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி இன்று அவசர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கபித்திகொல்லாவ பகுதிக்கு சென்றிருந்தார். காட்டுகால்லேவ பிரதேசத்தில் மக்களுடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி நீர் தேவையை பூர்த்தி செய்து தருமாறு அந்த மக்கள் கோரிக்கை விடுத்தமையை செவிமடுத்தார். தொடர்ந்து 3 போக பயிற்சிகை இடம்பெறாமையால் தாம் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர். இந்த கோரிக்கைகளை உடன் நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த த பிரையன் ஜே சின்னையா மற்றும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான தொடர்புகள் குறித்து தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஊழலுக்கு எதிரான முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. ரவி கருணாநாயக்கவின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பணிப்பாளர்களாக கடமையாற்றும் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதம கணக்காய்வாளரான பி சின்னையா கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். அமைச்சரின் குடும்பத்தினருக்கு கொழும்பில் சொகுசு வீடு கொள்வனவு செய்வதற்காக ஆரம்பத்தில் செலுத்தப்பட்ட 16.5 மில்லியன் ரூபாவை நிறுவனத்தின் தலைவரான லட்சுமி காந்தன் நிறுவன பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த பணத்தின் மூலம் செலுத்தியதாக அவர் கூறியுள்ளார். 2015 பிப்ரவரி மாதத்தில் லட்சுமி காந்தன் 70 மில்லியன் ரூபாவும் இந்த வருடத்தில் மேலும் 75 மில்லியன் ரூபாவும் பண நோட்டுகளை நிறுவன பெட்டகத்தில் வைப்பீடு செய்ததாகவும் சம்பந்தப்பட்ட வீட்டிற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட வங்கிக் கடனின் தவணை கொடுப்பனவை பெட்டகத்தில் இருந்த பணத்தால் செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதம கணக்காய்வாளரான பி சின்னையா 2015 பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 2015 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இலங்கை வங்கியின் பணிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றியுள்ளார். இலங்கை வங்கியின் 2015ஆம் ஆண்டறிக்கையில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்ற சர்ச்சைக்குரிய முறைகள் விநியோக கொடுக்கல் வாங்கல்கள் 2015 பிப்ரவரி 27ஆம் தேதி இடம்பெற்றுள்ளன. இந்த காலப்பகுதியில் நிதியமைச்சராக ரவி கருணாநாயக்க கடமையாற்றியுள்ளார். நிதி துய்தாக்கள் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கணக்காய்வாளர் கூறியுள்ளார். பணம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அது தலைவரால் பெட்டகத்தில் வைப்பீடு செய்யப்பட்டது. பண துய்தாக்கள் இடம்பெற்றுள்ளமை இதன் மூலம் தெரிவாகியுள்ளது. கணக்காய்வாளர் இலங்கை வங்கியின் பணிப்பாளர் சபையிலும் இருந்தார். பிப்ரவரியில் இடம்பெற்ற முறைகள் விநியோக மோசடியுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கலின் கடன் வசதி வழங்குவதை தீர்மானிக்கும் பணிப்பாளர் சபையிலும் அவர் இருந்தார். விடயங்களையும் தேட வேண்டியுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர உள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில அமைச்சர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 அமைச்சர்கள் வீதம் தம்முடன் கலந்துரையாடியதாக சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க பதவி விலக வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் பிரதமரிடம் வேண்டுகோள் விடுக்க உள்ளதாகவும் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் 7 தமிழர்களே உயிரிழந்துள்ளதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ள ஆவணம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 83ஆம் ஆண்டு கலவரத்தில் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்காத போதிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை கூட சரியாக வெளியிடாமை தொடர்பில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 1983ஆம் ஆண்டு நாட்டில் இடம்பெற்ற கலவரங்களில்
7 தமிழர்கள் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் இதனை அறிவித்திருந்தது. இனக்கலவரங்கள் இடம்பெற்ற மாவட்டங்களில் அமைச்சு கொழும்பு மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருக்கவில்லை. சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பதுளை மாவட்டத்தில் 83ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதோடு 67 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இதன்படி மொத்தமாக 83 ஜூலை கலவரத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதோடு 118 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் 1983ஆம் ஆண்டு ஜூலையில் இடம்பெற்ற கலவரத்தில் 400 முதல் 3000 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூலை கலவரம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் காலப்பகுதியில் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. முன்னாள் பிரதம நீதியரசர் சுப்பையா சர்வானந்தா தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆணைக்குழுவின் விசாரணையின்படி 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்தில் சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 7 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டிருந்தது. இதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியது அவசியம் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் அவர் அண்மையில் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஏற்பட்ட கலவரத்தில் பெரும் எண்ணிக்கையாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டியவை என குறிப்பிட்டுள்ள அவர் குற்றச்செயல்களுக்கு பொறுப்பு கூறுதலின் ஊடாகவே நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 83 ஜூலை கலவரத்தில் 7 பேர்னு சொன்னால் ஆக்கள் சிரிப்பாங்களே. இது என்ன, அப்போ நடந்தது சம்பந்தமாக எத்தனையோ நூல்கள் கூட எழுதப்பட்டு இருக்கின்றன. அது யார் எதுக்காக கூறினார் என்று எனக்கு அதை பற்றி தெரியாது. ஜூலை கலவரத்திலே பலர் இறந்தார்கள். நான் அப்பொழுது கொழும்பிலே தான் இருந்தேன். எனக்கு தெரிந்த வரையிலே கோல்பிட்டியில் இந்த சின்னத்துரை அவர்களுடைய மகன் காருக்குள்ளே இருக்கைக்கே அதுக்கு பெட்ரோல் ஊற்றி அவர் காரோட சேர்ந்து கொளுத்தினது எனக்கு தெரியல. ஆனால் அது தவறுன்னு தான் நான் கூறுவேன். இந்த படுகொலையின் காரணமாக நான் அறிந்த வரையில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தென்பகுதியின் பல்வேறுபட்ட மூலைகளிலும் தமிழ் மக்கள் அவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலை என்பது மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு படுகொலை. ஆகவே இது உலகளாவிய ரீதியில் கண்டிக்கப்பட்ட மிக மோசமான படுகொலைகளாகத்தான் அது அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது 7 பேர் தான் கொல்லப்பட்டாங்கள் கூறுவது இந்த அரசாங்கமும் மிக மோசடித்தனமான உண்மைகளை மறைக்கிற ஒரு அரசாங்கம் என்பதை வழிகாட்டுகிறதே தவிர அவர்கள் சொல்வதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஹட்டன் பிரதேசத்தில் அமைச்சர் பழனி திகாம்பரம் கலந்து கொண்ட நிகழ்வொன்றின் போது நியூஸ் ஃபர்ஸ்டின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் ஊடக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய தாய்ப்பால் வாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் பேரணி மற்றும் செயலமர்வு இன்று ஹட்டனில் நடைபெற்றதுடன் இதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இந்த கடிதம் கடந்த 28ஆம் தேதி ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இதனை ஒளிப்பதிவு செய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டும் அங்கு சென்றிருந்தது. நிகழ்வில் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புல்லே அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் நிகழ்வில் உரையாற்றுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் அவரின் ஊடக செயலாளர் அனுர ரத்நாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒலிவாங்கியை இவ்வாறு எடுத்துச் சென்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் மக்களின் தகவல் அறியும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் அரச நிகழ்வொன்றை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் இன்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. பழனி திகாம்பரம்
2004 மாகாண சபை தேர்தலில் மலேக மக்கள் முன்னணியூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். மலேக மக்கள் முன்னணி சார்பில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டு மத்திய மாகாண சபைக்கு தெரிவானார். அதன் பின்னர் மலேக மக்கள் முன்னிலிருந்து வெளியேறி மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். இதனை அடுத்து 2009 ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு மாகாண சபைக்கு தெரிவானார். இதேவேளை 2010 பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான திகாம்பரம் பின்னர் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து 2010 ஏப்ரல் மாதம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறினார். பழனி திகாம்பரம் மீண்டும் கட்சி தாவி 2014 ஆகஸ்ட் மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து கொண்டார். அப்போதைய ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் இணைந்து பிரதி அமைச்சர் பதவியொன்றையும் பெற்றுக் கொண்டார். இதனை அடுத்து 2014 டிசம்பர் மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார். பொது எதிரணியில் இணைந்து கொண்டமைக்கமைய தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பதவியை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் 2015 தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராக தற்போதைய அரசாங்கத்தில் பழனி திகாம்பரம் பதவி வகிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியூடாக பல தடவைகள் தெரிவாகிய பழனி திகாம்பரம் மீண்டும் ஆளும் தரப்புக்கு தாவி பதவிகளை பெற்றுக் கொள்ளும் படலம் இவ்வாறு தொடர்கின்றது. இதேவேளை மத்திய மாகாண சபையில் உள்ள 2 உறுப்பினர்கள் பழனி திகாம்பரத்தின் நெருங்கிய உறவினர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பழனி திகாம்பரத்தின் மாமனாரான சின் பொன்னையா மற்றும் அவரது அண்ணனின் மனைவியான சரஸ்வதி சிவகுரு ஆகியோரும் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களாவர். மக்களின் தகவல் அறியும் சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் ஊடக அமைப்புகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன. முதலில் சிரஸ் ஊடக நிறுவனத்திற்கு அந்த நிகழ்வில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊடக அமைப்பு என்ற ரீதியில் எங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். குறிப்பாக இந்த அரசின் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மற்றும் ஊடக அமைச்சருக்கும் நாம் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் இனி இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அரசு செயற்பாடுகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு உரிமை உள்ளது. அதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு இடையூறு விளைவிக்க எந்த அமைச்சருக்கோ அதிகாரிக்கோ அதிகாரமில்லை. இவ்வாறு இடையூறு விளைவிப்பதிலிருந்து வேண்டுமென்றே மக்களுக்கு தகவல்களை சென்றடைய விடாது செய்வதே இதன் மூலம் தெரிகின்றது. தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கத்தில் இவ்வாறு இடம்பெறுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். சிவலோகநாதன் வித்யா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்று தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகிறது. மக்களை திரட்டி போலீசுக்கு எதிராக வன்முறையை தூண்டி அந்த குறியட்டுவான் பார்க்கிங்கில் இருக்கிறவரை தனி பவுசர் டிரைவரை காப்பாற்ற எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. அடுத்த முயற்சி
வந்து நின்று போட்டு அவனை கொண்டு நடந்தா உங்க மேல நாங்க ஆக்சன் எடுப்போம். அவங்கள திருப்பி அனுப்பிவிட்டோம். மக்கள் அவனை கூட சொல்லுவாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. புதிய அரசியல் சாசனம், அதிகார பயிர்வு உட்பட அதனுடைய வரைவு வடிவரும் வரையில் நாங்கள் பக்குவமாக நிதானமாக எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டிய தேவை ஒரு எதிர்பார்க்க இருக்கின்றது. அரசியல் சாசனத்தினுடைய நகல் வரைவு, விசேஷமாக அதிகார பயிர்வு பொறுத்தவரையில் ஆவணி மாதத்தில் வெளிவரலாம் என்று இடைக்கால வரைவோ இறுதி வரைவோ வெளிவந்த பிறகு நாங்கள் நிச்சயமாக மாவட்ட ரீதியாக மக்களை சந்தித்து மக்களுக்கு அந்த கருத்துக்களை விளக்கி மக்களுடைய கருத்தை அறிந்துதான் இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். தேர்தல் புலமை சம்பந்தமாக அரசாங்கம் பரிசீலித்து வருவதால் நடப்பு முறை தேர்தலாக இருக்கும். தொகுதி ரீதியாகவும் வீதாசார ரீதியாகவும் அது நடத்தப்படும். பதவி 2 வருட காலங்களுக்கு தமிழர்களுக்கும் 2 வருட காலங்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏற்கனவே கொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது 4 வருட காலங்களும் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மையாக டிஎன்ஏ உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்ததால தமிழ் மக்கள் இதுல பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்னத்தை அடைஞ்சிருக்கிறாங்க என்று நீங்க நினைக்கிறீங்க? 2 முறை சீட்டு நாங்கள் கூடுதலாக பெற்றிருந்தால் சில திருக்குறள்களின் காரணமாகத்தான் பாக்கி எண்ணும் விதி கட்டங்களில் சில குழப்பங்கள் இடம்பெற்றதாக நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பரிசீலிப்போம். நாங்கள் முஸ்லிம் தலைவர்களுடன் பேசுவோம். ஆனால் ஒரு பகமையை ஏற்படுத்தாமல் இந்த கர்மத்தை நிதானமாக எல்லோருக்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையில் கையாளுவதை கடந்து நினைக்கின்றோம். அமெரிக்க அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று புதுடெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஆகிய ஜெய் ஸ்ரீரங்காவும் கலந்து கொண்டுள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் இன்று இந்திய மத்திய அரசாங்கத்தின் சுற்றுலா மற்றும் கலாசார அமைச்சர் மகேஷ் சர்மாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்க இந்திய கற்கை ஒருங்கிணைப்பாட்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் அழைப்பின் பேரில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜி ஸ்ரீரங்கா இதில் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது இரு நாடுகளினதும் அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படுகின்றது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றில் 150 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான முதற்கட்ட நிதி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வீடுகளை நிர்மாணிப்பதற்காக மேல்குடியேற்ற செயலணியினால் 128 பேருக்கு முதற்கட்டமாக நிதியுதவி வழங்கப்பட்டது. நீராவி பற்றி மேற்கு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ரிசாத் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நான் இந்த அரசாங்கத்திற்கு போய் கேட்டேன், எனக்கு மீள்குடியேற்ற அமைச்சை தாருங்கள். அரசாங்கம் சொன்னது, தமிழரசு கட்சி தமிழ் கூட்டமைப்பு உங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது, முழு ஆதரவையும் அவர்கள் தருவார்கள் எங்களுக்கு என்று சொல்லுகிறார். அதன் பிறகுதான் இவ்வாறான ஒரு செயற்குழுவை அமைப்பதற்கு நான் திட்டமிட்டேன். அரசாங்கத்தோடு பேசினேன். அமைச்சரவை பத்திரங்கள் பல நான் இதற்காக போட்டு செயற்குழு வந்தது. இந்த செயற்குழு யாருக்கும் எதிரானதல்ல. நீண்ட காலமாக அகதிகளாக்கப்பட்ட மக்களை குடியேற்ற கொண்டு வந்தோம். கடந்த சில மாதங்களாக நாட்டில் நிலவும் வறட்சியினால் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தைச் சேர்ந்த 4,62,815 பேர் நீர்த்தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் இயக்கச்சி பகுதியில் பயிரிடப்பட்ட தோட்ட பயிர்ச்செய்கைகள் நீரின்மையால் அழிவடைந்துள்ளன. இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நிலவும் வறட்சியினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 83,000க்கும் அதிகமானவர்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர்.
பல இயக்கச்சி மக்களும் தமது நாளாந்த தேவைக்கான நீரை பெற்றுக்கொள்ள பாரிய இன்னல்களை அனுபவிக்கின்றனர். பல இயக்கச்சி பகுதியில் சுமார் 600க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வறட்சி காரணமாக இப்பகுதியில் உள்ள கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வற்றிப் போயுள்ளன. ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆணையிரவு உப்பளத்திற்கு சொந்தமான கிணற்றிலிருந்து வரையறைக்குட்படுத்தப்பட்டு நீர் வழங்கப்படுவதாகவும் எனினும் அது போதுமானதாக இல்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் கடும் வறட்சி நிலவுற காலகட்டத்தில் குடிநீருக்கு கூட பாரிய ஒரு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அந்த வகையில் எங்களுக்கு குடிநீர் ஆனரவுக்கு சொந்தமான ஒரு உப்பள காணியில ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்திலிருந்து கிழமைக்கு 2 தடவைகள் நீர் வழங்கப்படுகிறது. ராணுவத்தினர் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நீர் தான் அங்கே வழங்கப்படுகிறது. ஆனால் ராணுவத்தினர் தங்களுக்கு மிகவும் அதிகமான ஒரு நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இங்கிருந்து யாழ்ப்பாணம் வரையிலும் பலாலி ராணுவ முகாமுக்கு கூட இங்கிருந்து நீரினை எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் இங்கே மக்களுக்கு, இந்த கிராமத்து வாழ் மக்களுக்கு அந்த நீர் போதாது, வழங்கப்படுகின்ற நீர் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ராணுவத்தினர் வசமுள்ள ஆணையிரவு உப்பளத்திற்கு சொந்தமான கிணற்றில் நீரினை ஏற்றிச் செல்வதற்கு ராணுவத்தினரின் பவுசர்கள் வரிசையில் நிற்கும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது. இயக்கச்சி பகுதியில் பாதுகாப்பு பிரிவினர் வசமுள்ள கிணறுகளை பிரதேச சபைகளிடம் கையளிக்குமாறு யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற வறட்சி தொடர்பாக ஆராயும் கூட்டத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். பாதுகாப்பினர் வசமுள்ள கிணறுகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாகும். நான் ஏற்கனவே பாதுகாப்பு தரப்பினருடன் குறித்த விடயம் தொடர்பில் பேசியுள்ளேன். பாதுகாப்பு பிரிவினர் வசமுள்ள கிணறுகளை உடனடியாக பிரதேச சபையினரிடம் கையளிக்க வேண்டும். நெடுந்தீவு, பளை, இயக்கச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள கிணறுகள் பாதுகாப்பு பிரிவினர் வசம் உள்ளன. மக்களுக்கு போதுமான அளவு நீர் கிணறுகளில் காணப்படுகின்ற போதிலும் அது ராணுவத்தினர் வசம் இருப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் காரணமாக மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு காணப்படும் கிணறுகளை உடனடியாக பிரதேச சபைகளிடம் கையளிக்குமாறு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இயக்கச்சி பிரதேச கிணறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் பொதுமக்களுக்காக விநியோகிக்கப்படும் தண்ணீரின் அளவை குறைக்கவில்லை என்று ராணுவ ஊடக பேச்சாளர் கூறினார். எனினும் அந்த கிணற்றிலிருந்து ராணுவத்தினருக்காக விநியோகிக்கப்படும் நீரை 50% குறைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ் கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் 2 போலீசார் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையுடன் தொடர்புடையோரை கைது செய்வதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையால் யாழ் கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் 2 உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளனர். கொக்குவில் நந்தாவில் அம்மன் கோவிலுக்கு அருகில் இன்று பகல் 1:50 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கை கால்களில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு அழுத்மாவத்தை அகில இலங்கை ஆனந்த ஐயப்ப தேவஸ்தான வருஷாபிஷேக தீர்த்தவாரி தேர் திருவிழா இன்று சிறப்புற நடைபெற்றது. நாம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா, பொன் ஐயப்பா, ஐயனே பொன் ஐயப்பா, சாமி இன்று காலை முதல் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்த ஐயப்பன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டு காக்கைத்தீவு சங்கமத்திற்கு எழுந்தருளினார். அங்கு நடைபெற்ற தீர்த்தவாரி திருவிழாவில் பெருந்திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் மீண்டும் தேரிலேறி ஸ்ரீ ஆனந்த ஐயப்பன் எழுந்தருளி வீதி உலா வலம் வந்து அடியார்களுக்கு அருட்கடாட்சம் வழங்கியதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தேர் திருவிழாவை தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு துவஜாரோகணம் நடைபெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.